எல்லை மீறினால் எதுவும் துன்பமே என்ற தெளிவு ஆமைக்கு மட்டுமா? இல்லை, நமக்கும் தானே என்ற வரிகளுடன் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். பூரணத்துவம் என்பது ஒரு பொய் தோற்றம் என்கிறது ஜென் தத்துவம். குறைகளில்தான் இயற்கை நிறைவடைகிறது. நெளிந்தும் வளைந்தும் இல்லாமல் உயர்ந்து நிற்கும் மரத்தை விட கோணல் மாணலாய் கிளை பரப்பி நிற்கும் மரத்தில்தான் இயற்கையின் அழகு பூரணத்துவம் பெறுகிறது. மரம், மலை, நதி என்று இயற்கையின் படைப்பில் எதுவுமே ஒரே நேர்கோட்டில் காட்சி தருவதில்லை. ரியூ என்ற ஜென் தோட்டத்தின் நடுவில் இருந்த தேநீர் அறையை நோக்கி செல்லும் பாதையில் படிந்திருந்த குப்பை முழுவதும் நீங்கும்படி நீண்ட நேரம் பெருக்கினார். ஒரு தூசியை கூட விட்டுவிடாமல் துப்புரவு செய்து முடித்ததும் நின்று பாதை முழுவதும் பார்வையை படரவிட்டார் ஜென். அவர் எதிர்பார்த்தபடி அந்த பாதை அழகாக காட்சியளிக்கவில்லை. உடனே அங்கிருந்த மரக்கிளைகளை கைகளால் அசைத்தார். உதிர்ந்த இலைகள் காற்றின் உதவியால் பாதையில் அங்கும் இங்குமாக சிதறி கிடந்தன. இப்போதுதான் இந்த பாதை அதற்குரிய அழகோடு காட்சி தருகிறது என்று சொல்லி மகிழ்ந்தார். குறைகளில் காணப்படும் நிறைவை இந்த ஜென் கதை ஒரு குறியீடாக நமக்கு உணர்த்துகிறது. இந்த வாழ்க்கை முறைதான் ஜென்னில் தேநீர் வழி, டீ வே என்று அழைக்கப்படுகிறது. குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லலாம், ஆனால் குறையே இல்லாமல் வாழ்வது இயலாது. நன்றி, வணக்கம்.